எதுக்காக பெரும்பாலும் இந்த சட்டத்தை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த சட்டத்தில் 2 முக்கியமான விஷயம் இருக்குது. ஒன்று, தகவல் நீங்கள் கேட்டால் கொடுக்கணும். அப்படி கொடுக்கல அப்படின்னா தகவல் தராத அந்த பொது தகவல் அலுவலர் மீது என்ன பண்ண முடியும்னா, ஒரு நாளைக்கு ₹250 வீதம் அதிகபட்சமாக 25,000 வரைக்கும் ஃபைன் பண்ண வைக்க முடியும். ஏங்க 25,000 ஒரு ஃபைனாங்க, அவங்களுக்கு கட்டிட்டு போக மாட்டாங்களா அப்படின்னா, 25,000 ஒரு பணம் கிடையாது அவங்களுக்கு. ஆனால் ஒரு தடவை வந்துட்டு ஃபைன் கட்டிட்டாங்க அப்படின்னா அது அவங்களோட சர்வீஸ் ரெக்கார்டில் ஒரு பிளாக் மார்க்காக இருக்கும். பின்னாடி அவங்களோட ப்ரொமோஷனோ இல்லை அப்படின்னா வந்துட்டு சேலரி வைஸ் இன்க்ரிமெண்ட்டோ இல்லை வந்து டெசிக்னேஷன் வைஸ் இன்க்ரிமெண்ட்டோ பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அண்ட் 2வது விஷயம் என்ன அப்படின்னா, ஃபைன் மட்டும் இல்லாமல் டிபார்ட்மெண்ட் வைஸ் துறை சார்ந்த ஒழுங்கு நடவடிக்கையும் நம்ம என்ன பண்ண முடியும்னா, இந்த சட்டத்தை பயன்படுத்தி தகவல் தராத பொது தகவல் அலுவலருக்கு துறை சார்ந்த ஒழுங்கு நடவடிக்கை கேட்கலாம். அப்படி துறை சார்ந்த ஒழுங்கு நடவடிக்கை அவங்களோட கெரியரை பெருசாக பாதிக்கும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவும் தான் ஸோ இந்த சட்டத்துக்கு கீழே நம்ம கேள்வி கேட்டால் பெரும்பாலும் வந்துட்டு பதில் சொல்லிடுறாங்க.